இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை வந்து இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். ஒன்று வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் வாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் வாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாகவோ வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஒஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆயிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. சொல்றாங்க, அந்த வார்த்தை சொல்றாங்க. நம்ம அந்த எஃப்ஐஆர்லேயே பதிவு சொல்லிருக்காங்களா, அப்படியே பதிவு பண்ணணும் சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை அந்த பெண் சொன்ன அப்புறம் தானே பதிவு பண்ணணும். நீங்க மாற்றி சொல்லிருக்கீங்க. வெளியே வந்துருக்கூடாது இல்லை, அதை சொல்றேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்றேன். அப்படி ஒரு நபர் இருக்காங்கன்னு பொண்ணு சொல்றாங்க. இல்லைன்னு சொல்றேன். அது இல்லை, அதான் ஏரோப்ளைன் மோட்ல போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்றேன். உங்களை பயமுறுத்து சார், தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதுன்னு இப்ப சொல்லி இது வரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனா இப்ப விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட போன்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். அப்லோட் பண்ண போலீஸ் தான் அந்த சிசிடிவிஎஸ்ல அப்லோட் பண்றாங்கல்ல, அந்த போலீஸ் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இது இருக்கா? சிசிடிவிஎஸ்ல அப்லோட் பண்ணுறது அவரோட கடமைங்க, அவர் தானே பண்ணுவார். அவர் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க? பொதுவா ஒரு அடிக்கடி வழக்காக கூட ஒரு எஃப்ஐஆர் சிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணதுக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்க நிறைய வழக்குல தேடி இருக்கோம். ஆனா இந்த வழக்கு சம்பவம் நடந்து குற்றம் நடந்து 1 நாளிலேயே எப்படி சிடிஎன்எஸ்ல அப்லோட்? உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனா இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒரு எஃப்ஐஆர் போட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? நாங்களே தேடி இருக்கோம் சார், சர்ச் பண்ணியிருக்கோம் சார். 1-2 வழக்கில் நடக்கலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே அப்லோட் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும். ஆம்ஸ்டாங் கேஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆகியும் எஃப்ஐஆர் பதிவு நீங்க இது பண்ண முடியும். அதனால அதுக்கு எஃப்ஐஆர் ஆமா, ஆம்ஸ்டாங் கேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நீங்க சிசிடிவிஎஸ்ல இது பண்ணல. ஆனா இந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு அவசரம் சார்? அதான் சொல்றேன், அப்லோட் பண்ணிடுவோம் சார். அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது சொன்னல டெக்னிக்கல் கிளிச்சில் இந்த ஐபிஎஸ்ல இருந்து டிஎன்எஸ் ஆனதுல இது கொஞ்ச நேரம் ஓப்பன் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்றதுல ஆட்டோமேட்டிக் பிளாக். ஒரே நிமிஷம். குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க, உங்க கருத்து நினைக்கலங்கன்னா அரசியல் இது கிடையாது, பேட்டி கிடையாது. நீங்க காவல்துறையில ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்கலாம் கேட்கலாம். நீங்க அது நீங்க உங்களுக்கு என்ன அதுல டவுட்னு கேளுங்க. அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம். அவர் முதல் தகவல் அறிக்கையுடைய டிராஃப்டிங் பத்தியோ அது மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே சார், கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசரி क्वेश्चंस அவாய்ட் பண்ணலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எழுதணும். காவல்துறை நாங்க அடித்தல் திருத்தல் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல 70 சிசிடிவி இருக்கு சார். 70 சிசிடிவில 56 சிசிடிவி வேலை செய்யுது. வேற அதுல இருந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கா? அதுலயே தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சுதானே பிடிக்கிறோம். அடுத்து இப்போ அந்த பொண்ணுடைய அடையாளத்தை வெளியிடப்பட்டது 56 ஒர்க் பண்ணி அந்த பொண்ணுடைய அடையாளத்தை ஒரு வகையில எஃப்ஐஆர் வெளியான பிறகு வெளியே வந்திருக்கிறது. இப்போ அதை மறைப்பதற்காக அடுத்த கட்டமா நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்போம்? காவல்துறை சார் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆச்சு. இனிமேல் வெளியே சொல்லுவாங்க கேஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப வெளியிட்ட பிறகு சமூக வலைதளங்களை பரவக்கூடிய சூழல் இருக்கு.
அது அவங்க மேல நடவடிக்கை, இதுக்கு மேல வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுப்போம். இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் அந்த புகார் தெரிவிக்கிறாங்க. இது போல வரக்கூடிய புகாரின் ஒரு அச்சத்த சூழ்நிலை ஏற்படும்ல. இந்த மாதிரி ஒரு புகார் வந்து ஒரே நிமிஷம் 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஈவினிங் நம்பிக்கையோட கொடுக்குறாங்க. அடுத்த நாள் கூட அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிமாண்டே பண்ணியிருக்கிறோம். இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு? இந்த புகார் அவர் மட்டும் ஒருவர் மட்டும்தான் தொடர்புதாரா, வேற அடுத்தடுத்து யாரும் இருக்காங்க சார்? உங்களுக்கு எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்குது. இல்ல அவர் ஒரு வாரம் முதல்ல சொல்லிட்டேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. I will answer all your questions. Go on. ஞானசேகரன் மீது வேற யாரும் மாணவிகள் வந்து புகார் கொடுத்திருக்காங்களா? சார் எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் சொல்லிட்டேனே சார், இது வரைக்கும் புகார் காவல்துறைக்கு வரல. இதுக்கு மேல ஏதாவது வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். இல்ல புலன் விசாரணையில எங்க தகவலுக்கு எங்க நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அணுகி அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும், எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடிதான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம், எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. சார், இன்னைக்கு அதிமுக குறிப்பா சில கட்சிகள் சார்பாக போராட்டம் எல்லாம் வராங்க. அவங்க முன்கூட்டியே கைது பண்ண என்ன காரணம், ஏன் அதுக்கு அனுமதி தரலன்னு பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. அது காவல்துறையில எடுக்கக்கூடிய முடிவுங்க. பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, பொதுமக்கள் எல்லாத்தையும் மறிச்சுட்டு நம்ம முடியுமா? பொதுமக்கள் தான் முக்கியம் நம்மளுக்கு. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி போய் ரோட்ல மறியல் பண்றவங்க நம்ம அனுமதிக்க முடியாது. அனுமதிக்கப்பட்ட இடங்களும் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்கு. அங்க டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிப்டா போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிப்ட், 49 பேர் ஒரு ஷிப்ட், அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட். கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்றாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் 6 கேட் இருக்குது. அது இல்லாம ஒரு 5-11 கேட் இருக்குது. இதை தவிர எப்படி உள்ளார போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்பவுண்ட் வால்ஸ் எல்லாம் எங்க சின்னதா இருக்குது, உடஞ்சி இருக்குது, இது பண்ணிட்டு இருக்கிறோம், ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இன்னும் கண்டிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்திலே இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா மற்ற பல்கலைக்கழகத்துல என்ன மாதிரி நம்ம பலப்படுத்த போறோம்? அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது. தெரியும், எல்லாத்தையுமே புலன் விசாரணை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு சென்சேஷனல் மேட்டர் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணுங்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போறதுக்கு காலையிலையும் மாலையும் அலோவ் பண்றாங்க. பொதுமக்களே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது உள்ளார போற வருதுன்றதுல சந்தேகப்பட்டா நிறுத்தி கேட்கறாங்க. அதனால இது எப்படின்னு விசாரிச்சு சொல்றாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோட்டுப்புறம் காவல் நிலைய எல்லைக்குள்ள வருது. இது அதை 3 செக்டரா பிரிச்சிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஏ செக்டார்ல வருது. இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு 3 பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அந்த 3 பெட்ரோல் வெஹிக்கிள் அட் அ டைம்ல ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலே இருந்திருக்கும். நீங்க அந்த பக்கம் போறவங்களாம் தெரியும், இந்த கேட்ல இருப்பாங்க, இல்லைன்னா அந்த காந்தி மண்டபம் கேட்ல இருப்பாங்க. அது இல்லாம 2 வீலர் பெட்ரோல் இருக்கு செக்டார் பேக். இது பொதுவா வெளியே பார்ப்போம், உள்ளார ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். இதுக்கு மேல எப்படி இன்னும் அதை பலப்படுத்துறதுன்னு யோசிப்போம். இந்த நாணயத்தைகளுடைய குற்ற பின்னணிக்கு மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் இதே போன்ற ஒரு காதல் ஜோடி மிரட்டி பாலை செய்யப்படுறதா கைதாயிருக்காரு. அதே போல இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 2014 ஒரு வழக்கில் நீங்க சொல்ற எதுவுமே அங்க வழக்கு இல்லை. இப்ப நான் சொன்ன 20 வழக்கு இருக்குன்ட்டு அதுல அந்த மாதிரி இல்ல. மாமல்லபுரம் கேஸ்ல ஏற்கனவே கைதாயிருக்காரு. மாமல்லபுரம் வெரிஃபை பண்ண சென்னை சிட்டில கிடையாது. இந்த இன்சிடென்ட்ல வேற ஏதாவது செக்ஷன் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் இவரோட கண்ட்ரோல்லே அந்த செக்ஷன் ஆட் பண்ணிருக்கிறோம். அது கொடுப்பேன் உங்களுக்கு. என்னென்ன செக்ஷன்ஸ் ஆட் பண்றோன்றது உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. கொடுக்குறேன் அடிஷனல் செக்ஷன். இவர் கண்காணிப்பு நம்ம காவல்துறை தொடர்ந்து ஒரு கண்காணிக்கமா சார்? 20 வழக்கு இருக்குன்னு சொல்றோம். அதாவது இவர் கண்காணிக்கமா சார்? கரெக்டா கேட்கிறாரு. 2014 தான் அவனோட மெயின் ஆக்டிவிட்டி. 2019 கடைசி கேஸ் அவனுக்கு ரிப்போர்ட் ஆகுது. 2019 அப்புறம் கேஸ் இல்லை அவனுக்கு. 2023 ஒரு அனிமல் இது
பெட் கிளினிக்கில் ஒரு சின்ன வம்பு பண்ணுறோம், அது நம்ம தகவலுக்கு வந்திருக்கு. மற்றபடி 2019 அப்புறம் நம்ம மேலே கிரிமினல் கேஸ் இல்லை. அடுத்து எக்ஸ்டிஜிட் சார் இந்த ஒரு பொண்ணை தான் அவர் சீட்டை வச்சு தான் சொல்றீங்க. சார் இந்த ஒரு பொண்ணை தான் அவர் மிரட்டியிருக்காரா இல்லை வேற வேற பொண்ணு மிரட்டியிருக்காரா? இந்த விசாரணை தெரிய வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஏன்னா அவர் கேட்டதே திருப்பி கேட்குறேன். Any evidence from his mobile phone of having sexually assaulted others? So that is under investigation. ஏற்கனவே ஞானசேகரன்றவர் அரசியல் கட்சி இருந்ததாகவும் அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில இருந்தா எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாது. அவன் எந்த கட்சியில இருந்தாலும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். இந்த தேவையில்லாம நீங்க தான் பெருத்திப்படுத்துறீங்க. எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது. இந்த விவகாரத்துக்கு பிறகு சென்னை மாநகர்ல மற்றவர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இதுல ஒண்ணு, காவல்துறையை நம்பி கரெக்டான டைம்ல ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவங்க தரப்புல பொறுத்த வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாரும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், அவங்க காவல்துறை மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை நாம உறுதிப்படுத்துற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதுக்கு மேல அதே மாதிரி இருக்கும். புகார் அளித்த அன்று இரவு ஞானசேகரனை காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை செய்ய புகார் அளித்த அன்று நிறைய பேர் கூப்பிட்டு வந்தோம். சரிங்களா, நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம். அவங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சோம். மறுபடியும் காலையில அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி நைட் எல்லாம் நிறைய என்கொயரி பண்ணி அடுத்த நாள் போய் பிடிச்சோம். அவரும் இருந்தார். நிறைய வழக்குகள்ல அவர் சந்தேகப்படக்கூடிய நபரா இருந்தா கூட காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை பண்ணியிருக்கோம். ஒரு சென்சிட்டிவான மேட்ரு, இதையே பொதுவாக நீங்க சொல்லக்கூடாது சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்றாங்க. நிறைய வழக்குகள் அடுத்து நெக்ஸ்ட் தெரிந்த ஒரு சீட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்தா கூட அதான் சார், அதான் அந்த ஐஓ முடிவு பண்ணுவார் சார். அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷன். அடுத்து நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்யும் போது அனைத்து புகார் தர கொடுக்கக்கூடிய அத்தனை பேர் நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பாலியல் தொடர்பான வழக்குகள் இருக்கும், அத்தனை நம்ம பதிவு செய்யணும் அவசியம் இருக்காது. ஆமா, கண்டிப்பா புகார் எனி காக்னிசபிள் அஃபென்ஸ் காவல்துறைக்கு வந்து கொடுக்கும் பொழுது பதிவு பண்ணணுன்றது மேண்டேட் பண்ணி தான் ஆகணும். நல்ல பாதுகாப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இது இல்லை. அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியா இருக்கிறாங்க. இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மாணவி எப்படி தைரியமா வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு எதையும் யோசிக்காம கண்டிப்பா அவங்க வந்து காவல்துறை அணுகி புகார் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சார், இந்த சிசிடிஎன்எஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த பிஎன்எஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு லேங் இருக்குன்னு சொல்லி அந்த லேகை பயன்படுத்தி தான் யாரும் லீக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்காக வந்து இந்த மீடியா மேல வழக்கு பதிவு செஞ்சு இல்ல, டெக்னிக்கல் கிளிச்சில் ஓப்பனா இருந்தது. அதை எடுத்து அதை பண்ணக்கூடாதுன்றது தெரியும் இல்லையா? விக்டிம் ஐடென்டிட்டி எதுவும் வந்திருக்காரு வந்திருந்தா வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். இல்ல சார், அந்த பேஜ் ஏதோ ஒரு பேஜ் வேக்சின் பேஜ் ஏதோ பயன்படுத்திருக்காங்க. விக்டிமோட சரி, இது பொதுவாக எல்லாத்துக்குள்ளது கேளுங்களேன். உங்களுக்குள்ளதை நான் தனியாக சொல்றேன். எனக்கு இல்லை சார், நான் பொதுவாக தான் கேட்கல, மீடியான்றதுனால நான் கேட்கிறேன். மீடியாவுக்கு தெரியணும். மீடியா ரொம்ப பொறுப்பான இது இல்லையா? அவங்க வந்து இந்த தகவலை தான் வெளியே விடணும், இந்த தகவலை வெளியே விடக்கூடாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதையும் மீறி அதை அப்படி விட்டுருந்தா யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை. பொதுமக்களும் வந்து பாக்குற அளவுக்கு சிசிடிஎன்எஸ் அதுல ஒரு தொய்வு இருக்குல்ல, ஏதோ லேக் இருக்குல்ல, அது எடுக்கிற அளவுக்கு அதை நம்ம சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் பார்த்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்காதுல்ல சார் எடுக்கிறது. அதான் சிசிடிவி எல்லாருக்கும் இருக்காது, மீடியாக்காரங்களுக்கு மீடியாக்கு இருக்குங்க சார். இல்ல பப்ளிக் நிறைய பேர் எடுத்துட்டு அவங்க மூலியமா வந்துருக்கலாம். பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சிடும். எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க, நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் நீங்களே பண்ணிட்டு அப்படி வேற யாராக்கங்க சொல்றேன். விசாரணை முடியல சொல்றேன். வேற ஐடியா ரைட்டுங்க. தேங்க்யூ. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவர் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். ஞானசேகரன் விவகாரத்தில் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கிறார். சார் என்று யாரும் இல்லை என்ற ஒரு தகவலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார்.